ஃப்ரீயாக கிடைக்கிற சத்தான கருவேப்பிலையை வச்சு ஸ்வீட் பால்ஸ், அதாவது கருவேப்பிலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சத்தான பாதாம், தேங்காய், பேரிச்சம்பழம் சேர்த்து செய்யலாம். ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற கருவேப்பிலையை வச்சு ஒரு ஸ்வீட் பால்ஸ் செய்யலாம். இந்த காய்கறி வாங்கும்போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற கருவேப்பிலையை நிறைய நேரம் வீணாகி தூக்கி போட்டுருவோம். ஸ்டோர் பண்ணி வச்சாலும் தாங்காது. அதை நம்ம ஸ்வீட் பால்ஸாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ ஒன்று ஒன்று சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலையை நல்லா உருவிக்கலாம். குச்சியிலேருந்து தனியாக ஒரு வாஷ் பண்ணுற பவுலுக்கு உருவி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை வச்சு கூட சத்தான பொருட்கள் எல்லாம் சேர்த்து தலைமுடிக்கு நல்ல சத்து கொடுக்குற மாதிரி ஒரு லட்டு செய்யலாம். வாங்க. எல்லா கருவேப்பிலையும் உருவியாச்சு. இது ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு தட்டில் வச்சு காய வச்சுக்கலாம். ஈரமே இல்லாத நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காய்ஞ்சதுன்னா ஈரம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த பால்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். கொட்டை எடுத்துகிட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும், ஒரு 25 பாதாம், ஒரு துண்டு பட்டையும், கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 4 பீஸ் ஏலக்காவும், கொஞ்சம் நெய், ஒரே 1 ஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய வச்ச கருவேப்பிலையை வெறும் பானலியில் சேர்த்து மிதமான தீயில் வறுத்துக்கலாம். கருப்பு ஆயிராமல் தீ கம்மியாக வச்சு கொஞ்சம் மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் பானலி பக்கமாக நல்லா திருப்பி விட்டு வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தலைமுடி வளர்கிறதுக்கும் கருப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். எண்ணெயிலெல்லாம் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ப்போம். இதை உள்ளுக்கு ஒரு 10-15 கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம சமையலில் சேர்க்கும்போது அதை தாளித்து தூக்கி தூரம் போட்டுடுறோம். இதை குழம்பாகவும் வச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை குழம்பு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பச்சை கலர்லேயே கொஞ்சமாக கலர் மாதிரி ட்ரையாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை எடுத்து நுறுக்கி பார்த்தோன்னா நல்லா தூளாக நுறுங்குற அளவுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை சட்னியாகவும் தொகையலாகவும் கூட செஞ்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். கருவேப்பிலை ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வீணாக்காமல் இது மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு நம்ம அப்பப்போ சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த லட்டு செஞ்சு வச்சோம்னா 1 மாதம் வரையிலும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இந்த பாருங்கள், கருவேப்பிலை எப்படி நல்லா தூளாக நுறுங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நான் ட்ரை கோகோனட்டு துருவல் தான் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்குது, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. இந்த தேங்காய் துருவல் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் திருவி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக புதுசாக திருவி சேர்த்து லைட்டாக ஈரப்பதம் போக இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பானலியில் 25 பாதாம் கிட்ட சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்காக நல்லா பாதாமை வறுத்துக்கலாம். தீயாத அளவுக்கு பானலியில் போட்டு சிறு தீயில் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த லட்டு. இந்த லட்டு சின்ன குழந்தைங்க சாப்பிட கொடுக்கலாம், பழக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசனை கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாதாமை வறுத்து எடுத்துட்டு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 25 பேரிச்சம்பழம் கிட்ட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பேரிச்சம்பழம். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமான வேறு வகையான பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்து இலகின மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லமும் பேரிச்சம்பழமும் ஒன்று சேர்ந்து இலகி வரணும். அந்த அளவுக்கு சேர்த்து கலந்து விடலாம். வெல்லம் சேர்த்தப்போ தீ அதிகமாக வச்சிடாமல் மெதுவாக வச்சு, இது அடிகனமான பாத்திரன்றனால ஒட்டாத தீயாத கலந்து விட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டை ஒன்று சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. இதை நம்ம பாதாம் வறுக்கும் போதே இல்லை கருவேப்பிலை வறுக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அந்த பட்டையும் ஏலக்காவும் அந்த கருவேப்பிலை பாதாம் கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ நல்லா பொடிப்பு ஆகும். நான் கொஞ்சம் மறந்துட்டனால இப்போ பேரிச்சம்பழம் கூட சேர்த்து வதக்கிறேன். இப்போ இது ஒன்று சேர்ந்ததும் இதை எடுத்து லைட்டாக ஆற வச்சுக்கலாம். ஏன்னா மிக்சியில் போடணுன்றனால இவ்வளோ சூடாக இருக்கக்கூடாது. இதை கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். ரொம்ப ஆறினாலும் இறுகிடும். இது கொஞ்சம் ஆறி இருக்கும்போது இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு பாதாம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் சேர்ந்ததை முதல்ல மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ட்ரையான ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து இது மிக்சியில் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் திருப்பினோம்னா குறைஞ்சிரும். திரும்பி மீதி இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்க்க தான் நிறைய இருக்கும். அரைச்சோம்னா கொஞ்சமாக தான் வரும் பவுட்ரு. பாருங்கள், மொத்தமே அரைச்சாச்சு. இந்த ஜார்லேயே பாதி அளவு தான் வந்திருக்கு. இதை ஒரு தட்டில் கொட்டி அரை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதே ஜாரில் அந்த வெல்லமும் பேரிச்சம்பழமும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் மெதுவாக அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் தடன்னு தான் ஓடும் மிக்ஸி. நிறுத்தி சூடாகாமல் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாதி பாதியாகவோ இல்லை ஒன்றாவோ இந்த மாதிரி அரைச்சே எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் அரைச்சதை இந்த பவுட்ராக இருக்கு இல்லையா, கருவேப்பிலை பாதாம்லாம் அதோடு சேர்த்து கையால் கொஞ்சம் கோதுமை மாவு செய்கிற மாதிரி ஒன்று கலந்து சேர்த்து பிசைஞ்சிடலாம். எனக்கு கொஞ்சம் இந்த மிக்ஸு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பேரிச்சம்பழமும் வெல்லமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் இலகாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. கொஞ்சம் அதிகமாக கூட பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற நெய்யையும் இந்த மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு ஒரே உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த சத்து உருண்டைக்கு எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. நல்லா வாசனையாக ஏலக்காய், பாதாம், தேங்காய் எல்லாம் சேர்த்து வெல்லம் போட்டு இனிப்பாக செஞ்சுருக்கோம். அதனால் ஒன்று குட்டி குட்டியாக உருண்டையாக்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம சேனலில் கருவேப்பிலை குழம்பு சூப்பரான ரெசிபி ஒன்று இருக்குது. அதை செஞ்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை லட்டு எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.